ராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீ வரவரமணியே நமகா. அஸ்மத் குருப்யோ நமகா. இன்றைய மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திருப்பாவை பாசுரத்தை நோக்கும் முன் மராட்டி நாம சங்கீர்த்தனம் மிக விசேஷமானது. அதை பார்த்து வருகிறோம். அதன் தொடக்கமாக இன்று ஒரு அப்பன் तू माझा यजमान रामा, तू माझा यजमान रामा, तू माझा यजमान. जननी जटीरी रक्षियले माझा, जननी जटीरी रक्षियले माझा, पोसुनी पंचही प्राण रामा. जननी जटीरी रक्षियले माझा, पोसुनी पंचही प्राण रामा, पोसुनी पंचही प्राण रामा. तू माझा यजमान रामा, तू माझा यजमान रामा, तू माझा यजमान. बागेर निघता माते केसनी पाय केले निर्माण रामा. बागेर निघता माते केसनी पाय केले निर्माण. ऐसे असता या पोटाची, ऐसे असता या पोटाची, का करू चिंता जाण रामा. ऐसे असता या पोटाची, का करू चिंता जाण रामा. का करू चिंता जाण रामा. तू माझा यजमान. आशा नाही इतर जनाची, आशा नाही इतर जनाची, वागतो तुझी आण रामा. आशा नाही इतर जनाची, वागतो तुझी आण. मध्व मुनीश्वरी स्वामी रमापती, मध्व मुनीश्वरी स्वामी रमापती, घरी माझा अभिमान रामा. मध्व मुनीश्वरी स्वामी रमापती, घरी माझा अभिमान रामा. तू माझा यजमान रामा, तू माझा यजमान रामा, तू माझा यजमान रामा. तू माझा, तू माझा, तू माझा यजमान. जय श्री ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய். அதாவது ராமரை நோக்கி, ராமா நீதான் எனக்கு எஜமான் என்று கூறுகிறார். ஜனனி ஜடீரி ரட்சியலே மாச, நான் பிறந்த உடனேயே நீதான் என்னை காப்பாத்துற. பாகேர் நிகத்தா மாத்தே கேஸ்தனி பய கேலை நிர்மாணம். அதாவது என்னுடைய தாயின் வயத்திலே பிறந்த உடனே அந்த எனது அம்மாவுக்கு அந்த ஸ்தலத்திலே அந்த பாலை யார் கொடுத்தாங்க? இந்த சுவாமியோட கிருபை அல்லவா? என்ன அப்படி இருக்கும்போது
என்ன நீ நாட் ஒரி, என்னை பத்தி நான் கவலையே பட வேண்டாம். ஐசே அசத்தா யா போட்டாச்சி காக்குரு சிந்தா, என்னோட போட்டுன வயிறு, என்னோட வயிற்றை பத்தி நான் ஏன் நினைக்கணும் அப்படிங்கிற. அதே மாதிரி மித்த பேரை பத்தி எனக்கு கவலையே இல்லை ஏ ராமா அப்படின்னு இந்த மத்வ முனீஸ்வர் என்ற பாடலை அழகாக பாடியிருக்கிற இந்த அபங்கத்திலே. மேலே திருப்பாவை பாசுரங்களை நோக்கி வருகிறோம். ஆனால் நாச்சியார் திருமொழியை நோக்காவிட்டால், அதில் உள்ள ரசத்தை பருகாவிட்டால் ஆண்டாளின் சரித்திரம் பூர்த்தி ஆகாதே என்பது பெரியவர்களோட நோக்கம். ஆகவே நாச்சியார் திருமொழியிலும் சில பாசுரங்களை நோக்குவோம். அதில் உள்ள அர்த்தங்களை பார்த்துவிட்டு இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நாச்சியார் திருமொழியையும் சிறிது அனுபவிப்போம் என்று மேலே தொடங்குகிறேன். அடியேன் பா. சுந்தரராஜன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சேவித்துக் கொண்டு நேரே நாச்சியார் திருமொழியை நோக்குவோம். அதில் உள்ள தனியனுடன் அதன் அர்த்தத்தை பார்க்கலாம். முதலில் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அருளி செய்த முதல் தனியன். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலால் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு. என் பொருளை பார்க்கலாம். தாமரை மலரில் வீற்றிருக்கும் தெய்வ பெண்ணான பிராட்டியாருக்கு, ஸ்ரீலக்ஷ்மி தாயாருக்கு இனிய தோழியாயும் மல்லி நாட்டை ஆண்ட மயில் போன்றவளாயும் உள்ள ஆண்டாள், இளையர் குலத்துக்கு தலைவனான கண்ணபிரானுடைய திருமேனியில் பொருத்த உடையவளாகவும், அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வேயர் குலத்திலே உதித்தவரான விஷ்ணுசித்தர் என்ற பெரியாழ்வாராலே பெறப்பட்ட விளக்காகவும் இருக்கின்றாள் என்பது பொருள். இதன் சிறப்பு பொருள், மணமகளும் திருவும் நிழல் போல்வர் என்பதால் பூமி தேவி திருமகளுக்கு தோழியாவாள் என்பதை அறியலாம். எனவே பூமி பிராட்டியின் அம்சமான இவ் ஆண்டாளும் புருஷாகார பூதை. ஆனால் மல்லிநாடை ஆண்ட மடமயில் என்றதால் இவருடைய செல்வம் குறிப்பிடப்பட்டது என்பதை உணரலாம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று அவன் ஆயர் குலத்துக்கு விளக்கம் தரும் விளக்காய் இருப்பது போல, வேயர் பயந்த விளக்கான இவரும் வேயர் குலத்துக்கு விளக்கம் தரும் விளக்காய் இருக்கிறபடியால் இத்தனியனால் இவருடைய புருஷாகாரத்துவம், ஐஸ்வர்யம், அழகு, பிரிவாற்றாமை, நற்குடிப்பிறப்பு என்னும் 5 பெருமைகளும் சொல்லப்படுவதால் அவனுக்கு தகுதியுள்ள இவருடைய பெருமை கூறப்பட்டிருக்கிறது. அலினாள் தாமரை என்பது இதழ்களை உடைய அப்பொழுது மலர்ந்த தாமரை. அலினாள் தாமரை மேல் அமரும் மகாலட்சுமி. மடமயில் என்பது அழகிய மயில் போன்றவளே என்றும், ஆகத்தாள் அவருடைய மார்பிலே திருமேனியிலே கொண்டவள் என்ற பெயரும், வேயர் என்பது வேயர் பயந்த விளக்கு என்பது பெரியாழ்வார் அதாவது பெற்றெடுத்த என்றே கொள்ளலாம். பெரியாழ்வார் கண்டெடுத்திருந்தாலும் அவர் பெற்றெடுத்த என்று வார்த்தைகளை எல்லோரும் கூறுகிறார்கள். அந்த விளக்கு போன்றவர், வேயர் பயந்த விளக்கு, அந்த ஊமையாக கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தனியன், இதை ஸ்ரீ
வானமாமலை ஜீயர் சாதித்தருளினார் என்று கூறுவர். ஜீயர் திருவழிகளே சரணம். அந்த தனியனாவது கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் பெண் திருமல்லி நாடி செழுங்குழல் மாலை தொடை தன்னரங்கற்கு எம்மதிப்புடைய சோலை கிளி அவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. இந்த தனியனின் பொருள் அழகையும் சுரியையும் உடைய ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை நோக்கி கண்ணபிரானுடைய சிவந்த திருவாயின் இனிமையை கேட்கும் தன்மை உடையவளும் தென் திசையில் உள்ள திருமல்லி நாட்டில் தாதியும் தனது திருக்குழல் கற்றையை சூட்டப்பெற்ற கலம்பக மாலையை அழகிய மணவாளனுக்கு சமர்ப்பித்தவளும் மேன்மை உடையவளும் சோலையில் வளரும் கிளிபோல் இனிய மொழியை உடையவரான ஆண்டாளுடைய பிறரை பரிசுத்தப்படுத்தும் தன்மையையும் இனிமையையும் உடையவளுமாகிய திருவடிகள் நமக்கு துணையாய் இருக்கும் என்று ஆண்டாளின் திருவடிகளை போற்றுகிறார். இத்தனியனிலே எம்பெருமானுக்கு அந்த அந்தரங்கனான பாஞ்சஜன்ய ஆழ்வானை குறித்து அவனது பவளவாயின் இனியை கேட்கும் தன்மை, அவன் வாழும் தேசத்தில் வசிப்பதால் உண்டான பெருமை, இவள் சூடி களைந்த மாலையை சூட அவன் ஆசைப்படும்படியாக இவள் அவனை வசீகரித்து இனியவளாயிருக்கும் பெருமை ஆகியவை சொல்லி இத்தகைய பெருமைகளுடைய ஆண்டாளுடைய திருவடிகள் புகழொன்றில்லாத நமக்கு தஞ்சம் என்கிறார். மாயன் செவ்வாயின் குணத்தை வினவுவதாவது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று நாச்சியார் திருமொழியிலே கூறுவது போல அவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கும் என்று வினவுதல். மாயன் என்பது அழகுடையவன் என்பதும் நீர்மை முதலியவற்றால் அனைவருக்கும் ஆச்சரியத்தை விளைவிக்கும் கண்டன் என்றபடியாகிறது. வினவுகையாவது ஆசையோடு கேட்கை சீலத்தினள். இவ்வாறு கேட்பதையே இயல்பாக கொண்டவள் ஸ்ரீவில்லிபுத்தூரும் அதை அடுத்துள்ள நாடும் திருமல்லி நாடு என்று பெயர் பெற்றவை ஆகும். ரங்கனும் ஸ்ரீ வடபத்திரராய பெருமாளும் ஒன்றே என்பது பெரியோர் வாக்கு. பெரியோர்களே, மேலும் இன்றைய பாசுரத்தின் திருப்பாவை பாசுரத்தின் அழகை நோக்குவோம். நன்றி நன்றி. எல்லோரும் சௌக்கியமாக இருங்கள், சுத்தமாக இருங்கள், கையை கழுவிக்கொண்டு உள்ளே செல்லுங்கள், வீட்டின் உள்ளே செல்லுங்கள், முகமூடி அணிந்து கொள்கள், எல்லோரிடத்திலும் பேசும்போது சிறிது இடைவெளி விட்டே பேசுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அமரும் அடியேன் தாசன் பா சுந்தரராஜன். நன்றி நன்றி. மீண்டும்